அனைவருக்கும் வணக்கம். ஒரு இளைஞன் துப்புரவு தொழிலாளியாக தன் பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றான். அப்படி ஒரு நாள் அவனுடைய பணியை செய்வதற்காக அந்த தெருக்களிலே உள்ள வீடுகளில் சேகரித்து வைத்த குப்பைகளை ஒரு வீடாக சென்று வாங்கிக் கொள்கிறான். அப்போது ஒரு வீட்டிலிருந்து ஒரு பெண்மணி சேகரித்த குப்பையை, அவள் வீட்டில் வைத்திருந்த குப்பையை கையில் கொடுக்காமல் தூக்கி வீசி அடிக்கிறார். அதற்கு அந்த இளைஞன், அக்கா ஏன் இப்படி தூக்கி அடிக்கிறீர்கள், கையில் கொடுக்கலாம் அல்லது வண்டியில் வைக்கலாமே என்று கேட்டதற்கு, சரிதான் போப்பா என்று சொல்லிக்கொண்டு கோபமாக தன்னுடைய வீட்டு கேட்டை சாத்தி விடுகிறார். இந்த இளைஞன் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அந்த சிதறிய குப்பைகளை சேர்த்து அதை எடுத்து வண்டியில் வைக்கிறதுக்கு போகின்றான். அப்போது அந்த தூக்கி எறிந்த பெண்மணியின் மோதிரம் அந்த குப்பையிலே இருந்ததுக்கு அதை பார்த்த அவன் அதை கையிலே எடுக்கிறான். அப்பொழுது செல்போன், அவன் பாக்கெட்டில் இருந்த செல்போன் ஒலிக்கின்றது. அதை எடுத்து பார்த்தால் அவனுடைய தங்கை, செல்போனிலே அவனுடைய தங்கை அழைக்கின்றாள். அண்ணா, இன்று கடைசி நாள், கல்லூரிக்கு ஃபீஸ் கட்ட வேண்டும், இன்றுதான் கடைசி நாள், 7000 ரூபாய் கட்ட வேண்டும் என்பதாக அவள் கேட்கிறாள். சரிம்மா, முடிந்தவரை பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த செல்போனை துண்டித்து விட்டு அந்த மோதிரத்தை பார்க்கிறான். இந்த மோதிரத்தை எடுத்து சென்று அடமானம் வைத்தோ அல்லது விற்றோ தன் தங்கைக்கு அந்த 7000 ரூபாயை கல்லூரிக்கு கட்டிவிடலாமா, அல்லது இதை அந்த பெண்மணியிடமே திருப்பி கொடுத்து விட்டு ஏதோ ஒரு உருவில் பகவான் நமக்கு உதவி செய்வார் என்ற நம்பிக்கையில் அந்த பெண்மணியிடம் கொடுத்து விடலாம் என்ற முடிவோடு அந்த பெண்மணியின் கதவை தட்டுகிறான். அவள் மீண்டும் கோபமாக என்னப்பா என்னப்பா அப்படின்னு சொல்லி வெளியே வருகிறாள். அவளிடம், உங்கள் மோதிர குப்பையோடு சேர்த்து உங்கள் மோதிரத்தையும் போட்டு விட்டீர்கள், எந்தாருங்கள் என்று கொடுக்கிறான். அந்த பெண்மணி வாங்கி கொண்டாள். இவை அனைத்தையும் மேலிருந்து பார்த்து கொண்டிருந்த அந்த பெண்மணியின் தந்தை, அவருடைய அப்பா, கொஞ்சம் இருப்பா என்று சொல்லி கீழே இறங்கி வருகிறார். இறங்கி வந்து, இங்கே நடந்த அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். இந்த கலியுகத்தில், இந்த பணத்துக்காக அலையும் இந்த காலத்தில் ஒரு நேர்மையாக, அதுவும் தன்னுடைய தங்கைக்கு கல்லூரி ஃபீஸ் கட்ட வேண்டும் என்ற போன் அழைப்பு வந்தாலும் கூட ஏதோ பகவான் பார்த்துக் கொள்வார் என்பதற்காக இதை திருப்பி கொடுத்த உன்னுடைய நேர்மை எனக்கு பிடித்திருக்கிறது. ஆகவே அந்த கல்லூரி பணத்தை நான் கட்டுகிறேன் என்பதாக கூறி அந்த 7000 ரூபாய் அவனுக்கு கொடுக்கிறார். அதை அந்த இளைஞர் மறுக்கிறார். இல்லைங்க ஐயா, வேண்டாம் அப்படின்றார். இல்லை வாங்கிக்கொள், இதை நான் உனக்கு இலவசமாக தரவில்லை, நீ உழைத்து கொஞ்சம் கொஞ்சமாக இதை திருப்பி கொடுத்தால் போதும் என்பதாக கூறுகிறார். அன்றைக்கு நிறைந்த பௌர்ணமி நாள். அந்த பௌர்ணமி நாளிலே பகவானை பிரார்த்தித்துக் கொள்கிறார். ஐயா, தங்களுடைய பெயர் என்ன என்று கேட்கும் போது அந்த 7000 ரூபாய் கொடுத்த அந்த பெரியவர் சத்யநாராயணன் என்பது என்னுடைய தெய்வம் மனுஷ ரூபேன அப்படின்றத பொருளுக்கேற்ப தெய்வமே மனிதனாக வந்து உதவியதாக இந்த கதையிலிருந்து நாம் அறிகிறோம். நன்றி, வணக்கம். தெய்வம்